இனிப்பு கஷாயம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 5, 6 வெத்தலையை கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி துளசி 5, 6 கொத்து, ஓமவல்லி இலை 5, 6 கொத்து, சுக்கு 2 விரல் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா காஞ்ச திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம கடாயை சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு 3 ஸ்பூன் ஜீரகம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அதோடு சேர்த்து மிளகு 2 ஸ்பூன் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்ல புகை வர அளவுக்கு, கருக்கிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துகிட்டு நம்ம சேர்த்து வச்சுருக்கிற சுக்கு எல்லாத்தையுமே இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 3 டம்ளர் தண்ணி ஊற்றினீங்கன்னா 2 டம்ளர் தண்ணி வர அளவுக்கு அது கொதித்து நல்லா கொதித்து வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வச்சுருந்த எல்லா பொருளுமே அதில் நம்ம போட்டுட்டோம். அதோடு பார்த்திங்கன்னா ஒரு 7-8 ஸ்பூன் பனங்கல்கண்டு சேர்த்துக்கிறோம். இப்போ இதனால் இது ரொம்ப இனிப்பாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய உடல் வலி, சளி எல்லாத்துக்குமே இது ரொம்பவுமே நல்லது. இது நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு அது வடிகட்டி எடுத்துட்டோம் அப்படின்னாவே கஷாயம் ரெடி.